ஹலோ அண்ணே, நான் முருகேசன் பேசுகிறேண்ணே. சொல்லு முருகேசா. அண்ணே, என்னண்ணே இப்படி ஆகி போச்சு? தெரியல, விசாரிச்சுட்டு இருக்கோம். உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்ச சொல்லு. சொல்கிறீங்கண்ணே. அண்ணே, இன்னொரு முக்கியமான விஷயங்கண்ணே. வர 1ஆம் தேதி நம்ம ஏரியாவுக்கு புதுசாக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜாயின் பண்ணுறாருண்ணே. அவர் நம்மளுக்கு ஃப்ரெண்டு தாங்கண்ணே. அதாங்கண்ணே உங்களை பார்க்கணுன்னு கேட்டாருண்ணே. இப்போ வேணாம், ஒரு 10 நாள் போட்டோம், நானே சொல்கிறேன். சரிங்கண்ணே. பவனே என்ன பார்க்க வந்திருக்கேன். என்ன என்ன ராஜாவை யாரா கொன்னது? தெரிலண்ணே, விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். என்னப்பா ஒரு 10 நாள் ஆட்டுங்கிறேன். 10 நாளா? யூடியில் சேர்றதுக்கு முன்னாடி ஷேர் பேசினாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லு. நான் வெளியே வரதுக்குள்ள அவன் யாருன்னு தெரியணும். என்னடா? அண்ணே, நான் முருகேசன் நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? வேடா போன ஃபைன். என்னடா ஏதோ ஜாலியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரா? இந்த கான்ஸ்டபிள் முருகேசன். சரி, நம்ம திருச்சி பாய் கிட்ட சொல்லி ராஜாவை போட்டது தூத்துக்குடி வெற்றியான்னு விசாரிக்க சொல்ல. சரிண்ணா. லால் கிட்ட பேசணும்னு சொன்னேன். ஹலோ லால், நான் பவானி பேசுறேன். ஜட்ஜி கிட்ட பேசிட்டேன் பவானி. இன்னும் 10 டேஸ்ல ஜாமீன் கிடைச்சிடும், கவலைப்படாத. தேங்க்ஸ் லால். சார், மினிஸ்டர் ஐயா கூப்பிடுறாரு. வந்துடுறேன் போ. மினிஸ்டர் கூப்பிடுறாரு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சியான தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னலால் எதிர்கட்சியில இவனுக்கு போய் சீட்டு கொடுத்துருக்காங்க? இதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க சார்? இந்த தொகுதியில 2 முறை ஜெயிச்சது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இவனெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க சார். வீர மாட்டிக்கிட்ட இருக்க பணத்துல 10% நம்மகிட்ட இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் சீட்டு கிடைச்சனால பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவானுங்க. என்ன இந்த நேரத்துல ராமசாமி ஐயா ஃபேமிலியை பகச்சுக்கிட்டமேனு தான் வருத்தமா இருக்கு. சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா செல்வத்துக்கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா சார்? செல்வம் வருவான் ஐயா? நான் பேசி பார்க்குறேன் சார். லாலு சொல்லு. மினிஸ்டர் பேச சொன்னாரு. என்ன விஷயமா? இல்ல, உன்னை ஜிஆர்டிக்கு வர சொன்னாரு. என்ன திடீர்னு? எதுக்கு செல்வம் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு? எல்லாம் நல்ல விஷயமா தான். உனக்கு நல்லது நடக்கும். நான் சொன்னா கேளு, நீ வர. ஒரு நிமிஷம். ஏய், கனடாக்கு பார்சல் போயிடுச்சா? போயிடுச்சுண்ணே. லாலு, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு நைட் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி செல்வம், ஓகே பாய். அப்படி வை சார். ஓகேப்பா. வணக்கம் மாமா. வா செல்வம், உட்காரு. அப்புறம் எல்லாரும் சௌரியமா? நல்லா இருக்கேன் மாமா. 50 லட்சம் ரூபா இருக்கு. நீ அவசியம் கட்சியில சேரணும். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல எனக்காக நீ வேலை செய்யணும். அடுத்து வர்ற சேர்மன் எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. சரியா? சரி மாமா. பணம்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. சேர்மன் சீட் வாங்கி கொடுத்தா போதும். வர்ற புதன்கிழமை தாத்தாவோட நினைவு நாள் வருது, அன்னைக்கே வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செல்வம். வரேன் மாமா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே செஞ்சிருவோம். சரி. நல்லது. வரேன். வா. ஓகே செல்வம், பார்க்கலாம். என்ன சார் இது? அந்த நாகராஜனுக்கு சேர்மன் சீட் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இவனுக்கும் அரசியல் முடிவெல்லாம் அப்பப்ப தான் எடுக்கணும். அப்ப பாப்போம். ஹலோ சொல்லுங்கண்ணே. சின்ராஸ் மாமா பார்க்க போறேன்னு சொன்னேன்ல. ஆமா, இப்போதான் பார்த்துட்டு வரேன். வர்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் அவருக்காக வேலை பார்க்க சொன்னாரா. அப்புறம் எனக்கும் சேர்மன் சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களாண்ணே? சொல்லிட்டேன்டா. உன்ட்ட ஒரு வார்த்தை கலந்துக்க சொன்னார். அண்ணே, என் மனசுல ஏதோ தப்புன்னு படுதுண்ணே. அப்படியாடா? தாத்தாவோட நினைவு நாள் அன்னைக்கு வந்து கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னாடா. சரிண்ணே, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யுங்கண்ணே. சரிடா.